நம்ம வந்து கிளம்பிகிட்ருக்கோம். நீங்கள் வந்து பார்க்கலாம். இங்கே யாருமே இல்லாத மாதிரி தான் அங்கே இருக்குது. நான் மட்டும்தான் இருக்கேன்னு நினைக்கிறேன். ரொம்ப போர் அடிக்குது. தனியாக இருந்து எப்படி இருக்கிறது? நான் மட்டும்தான் இருக்கேன்ற ஒரு ஃபீல் வருது எனக்கு. அதனால நான் என்ன பண்ணுறேன், சும்மா அப்படி உங்களுக்கு ஸ்விம்மிங் பூல் காட்டிட்டு, இங்கே ஒரு பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாமே கீழே 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 போயிடுச்சுன்னா திரும்பி மேலே வர்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்குது. அதுதான் எனக்கு ரொம்ப இஷ்யூவாக இருக்குங்க. இங்கேருந்து கூட நல்ல வியூ தெரியுது பாருங்கள். சரி, ஓகே. நான் வந்து இந்த ஸ்விம்மிங் பூல் ஏரியாவுக்கு போயிட்டு வந்து நான் வந்து உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். இவ்வளோ ஹைட்டில் இருக்கும்போது ஒரு பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, சும்மா வந்து காது வந்து க்ளோஸ் ஆகுது. ஒரு தடவையும் நம்ம கீழேயும் மேலேயும் வரும்போது காது வந்து க்ளோஸ் ஆகி போகிறது தான் பிரச்சனை. பாருங்கள், அது சின்ன பசங்க, அதாவது என்ன மாதிரி அந்த செயற்படுங்க. நீ போடுவா பரதேசி உன்னை மீட்டில் வந்து மிதிக்கிறேன். ஸோ அதனால் சொன்னேன், இந்த மாதிரி பசங்க வந்து நான் சின்ன பையன், அதுவும் வந்து நான் போர்ட்ரேட் பண்ணுற சொல்ல வரல, ஜஸ்ட்டு சொல்கிறேன். அப்படி வந்து பாருங்களேன், இந்த செருப்பெல்லாம் ரிமூவ் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். ஜஸ்ட் வாக். யா கேட்குறாரு, நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களா அப்படின்னு. வாட்டர் ஃபால் மாதிரி இருக்குது, பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது, கொஞ்சம் ப்ளசண்ட்டாக இருக்குதுன்னு வந்து சொல்லலாம். பட் ஆனால் என்ன ஒரு ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப அதிகமாக சவுண்டு வருது. அதுதான் ரொம்ப பிரச்சனையாக இருக்குது. நீங்கள் மாண்டேஜஸ் வந்து என்ஜாய் பண்ணுங்கள் அப்படியே. இந்த பக்கமும் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக டவுன் தான் இருக்குதுங்க. ஃபுல்லாக சுற்றி பெருசாக இருக்குது சிட்டின்றது வந்து. நம்ம வந்து திரும்பி ஒரு மாண்டேஜ் ஷாட், நான் வந்து ஒரு ஷார்ட் மாதிரி எடுத்துகிட்டு இருக்கிறேன். ஒன்றும் நடக்காதீங்க. நான் இங்கே விலாகும் எடுக்கணும், ஷார்ட் மாதிரி எடுக்கணும்னா அதுதான் ரொம்ப தலைவலியான ஒரு ப்ராசஸ்ஸு. ஒரு கொஞ்சம் தலைவலியான ப்ராசஸ் தான் இது. எப்படி இருந்தாலுமே பரவாயில்ல, எங்கள் காம்படிஷன் வச்சு நடந்து போயிட்டுருக்குறாங்க. அவங்களும் எடுக்கிறாங்க போல வீடியோ, நம்ம எங்களை எடுக்க தேவையில்லை. சூப்பருங்க, வியூ வந்து ரொம்ப செம்மையாக இருக்குது. பூல் ஏரியா பாருங்கள், வந்து ஃபுல்லாக குளிக்க வந்திருக்காங்க. ஐயோ, அந்த லேடி ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்காங்க. ஃபோட்டோ எடுக்கலன்னா நம்ம சின்ன அந்த பார்க் ஏரியா இருக்குல்ல, இதெல்லாம் பாருங்கள். இங்கேயே வந்து பார்க் ஏரியா, ஜஸ்ட் வந்து கிட்ஸு விளாட்றதுக்கு எல்லாமே கொடுத்து வச்சுருக்காங்க. சூப்பராக பண்ணியிருக்காங்கன்னு வந்து சொல்லலாம். பட் ஆனால் இதுதான் கொஞ்சம் டேஞ்சராக இருக்கிற மாதிரி இருக்குது. இது சுற்றியும் பாருங்களேன், சூப்பராக இருக்குங்க, காடு மாதிரி இருக்குது. சுற்றியும் பாருங்கள், ஒரு லேக்கு மாதிரி தான் இருக்குது ஃபுல்லாகவே. லேக்கு, அதோட காடு ஃபுல்லாக சுற்றி ஊர் வந்து கொஞ்சம் நான் வீடியோஸ்லலாம், ஹாங்காங் வீடியோஸ்லலாம் பார்த்தேன் நிறைய வீடியோஸில். அந்த மாதிரி தான் இருக்குது ஏரியா. வந்து ஃபுல்லாக மவுண்டன்ஸு, அந்த மவுண்டன்ஸ் கீழே வந்து சிட்டி இருக்கிற மாதிரி ஹாங்காங் வீடியோஸ்லாம் பார்த்துருக்கேன், கொஞ்சம் விளாகர்ஸோடது. அந்த மாதிரி தான் இருக்குது. இது கீழே வந்து டைல்ஸ் எல்லாம் கிடையாது, நம்ம சாஃப்டாக மேட் மாதிரி போட்டிருப்பாங்க. கொஞ்சம் நல்லா இருக்குது. வாட்டர் அப்சர்வ் பண்ணுறதுக்கு நல்லா இருக்கும், ஈஸியாக இருக்கும். இன்னும் வேறு என்னென்னமோ இருக்குது. நான் இன்னும் கொஞ்சம் ஈவினிங்காக வந்திருந்தால் நல்லா எடுத்துருக்கலாம்னு நினைக்கிறேன். ரொம்ப லேட்டாக வந்துட்டேன் நான். சரி வாங்க, நம்ம இப்போ குளிக்கல, நம்ம கீழே போயிடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்துட்டோம். நாஸ்ராட்டி இருக்குது, இங்கே வந்து கார்ஸ் நிறைய பார்க்கலாம் அப்படின்னு வந்து நினைக்கிறேன். நான் அது ஒரு நாளைக்கு வந்து பே பண்ணது வந்து பார்த்திங்கன்னா சம்வேர் அரௌண்டு 2000ன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியல, எக்ஸாக்டாக தெரியல. சம்வேர் அரௌண்ட் வந்து 2000 தான் நான் பே பண்ணேன் ஒரு நாளைக்கு. பரவாயில்ல, நல்ல ப்ரைஸ்ன்னு சொல்லலாம். இப்போ நான் வந்து தங்கியிருக்கேன் இல்லைங்களா, பாருங்கள் மழை வர மாதிரி இருக்குது. நான் எடுத்தது அதனால தான். நான் தங்கியிருக்கேன் இல்லைங்களா, நாளையிலேருந்து தங்க போகிறோம்ல, அங்கே வந்து பார்த்திங்கன்னா லைக் என்ன சொல்கிறது, காஸ்ட் வந்து அதிகமாக இருக்குது. ஒரு 4000 அப்படின்னு தான் வருது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2000 அந்த மாதிரி தான் வருது.
புரியுதுங்களா? ஒரே ஒரு நாளைக்கு திரும்பி 4000 பே பண்ணணுமா அப்படின்ற மாதிரி ஆச்சு. அது என்னடா அப்போ ஃபுல்லாக ஸ்டேயே எங்கேயோ எடுத்துருக்கலாமே, இன்னும் கம்மியாக வந்திருக்குமே அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்படி கிடையாது. இதுதான் இதோட பேர். அப்படி கிடையாது. மெயின்லி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் செக் பண்ணி பார்த்துட்டேன். அது இன்றைக்கி ஒரு நாளைக்குன்னா மட்டும்தான் இந்த மாதிரி ரேட்டு கொஞ்சம் ஜாஸ்தியாக வந்திருக்கு அந்த ஹோட்டலுக்கு. நார்மலாக கம்மியாக தான் விழுந்திருக்கு. சரி, ஓகே, நமக்கு கம்மியாக தானே வந்திருக்கு, நம்ம ஏன் இது பண்ணணும் அப்படின்ற மாதிரி நான் வந்து புக் பண்ணிட்டேன். இந்த ஹோட்டல் கம்மியாக வந்திருக்கு. அப்புறம் வந்து அந்த ஹோட்டல் வந்து நான் அன்றைக்கி புக் பண்ண டைமில் கம்மியாக இருந்தது. இப்போ திரும்பியும் வந்து இன்க்ரீஸ் ஆகிருந்துருக்கலாம், எனக்கு வந்து தெரியல. பாருங்களேன், செம்மையாக இருக்குது. இது பிரைட்டாக ஏரியாலாம் சூப்பராக இருக்குங்க. செம்ம பிரைட்டாக இருக்குது. சிங்கப்பூரில் கூட இந்த அளவுக்கு பிரைட்டாக இல்லை அப்படின்னு தான் நினைக்கிறேன் இல்லை, அதுதான் உண்மை. சிங்கப்பூரில் கூட இந்த அளவுக்கு பிரைட்டாக இல்லை, ரொம்ப பிரைட்டாக வந்து இருக்குது ஏரியா. அந்த ஸ்ட்ரீட் லைட்ஸ் எல்லாமே வந்து நல்லா லிட்டப் பண்ணி வச்சுருக்காங்க. கீழெல்லாம் பாருங்களேன். பட் எல்லா இடத்துலையும் வந்து இப்படி தான் இருக்குமான்னு வந்து எனக்கு தெரியல. பட் நம்ம பார்க்கலாம். நம்ம சும்மா இப்போ இன்றைக்கி வந்து வாக் பண்ணிகிட்டே எவ்வளோ தூரம் போக முடியுதுன்னு பார்க்கலாம். காமாக பீஸ்ஃபுல்லாக சைலண்ட்டாக வந்து இருக்குது ஒரு ஏரியா. இதெல்லாம் ஹோட்டல்ஸ் இருக்கிற ஏரியான்னு நினைக்கிறேன். ரெசிடென்சி இருக்கிற ஏரியாஸ் வந்து அந்த பக்கம் இருக்கலாம், மேபி, எனக்கு தெரியல. எல்லாம் வந்து என்னமோ ஒரு டி நகர் ஃபீல் வருது எனக்கு. கொஞ்சம் டி நகர் அந்த என்ன சொல்கிறது, பாண்டி பஸார் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி தான் இருக்குது. அந்த பாண்டி பஸாரில் அந்த பார்க்குக்கிட்ட நடக்கிற மாதிரி இருக்குது இங்கே நடக்கும்போது. விலாகர்னால் நான் விலாகிங் இருந்தால் எங்கெங்கெல்லாம் போகிறேன் சுற்றி காட்டுறேன்னு மட்டும் கிடையாது. என்னோடய லைஃப்பில் இருக்கிற கொஞ்சம் மூமெண்ட்ஸ் கூட நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுவேன். ஓகேங்களா? இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். கொஞ்சம் கேட்குறவங்களுக்கு கொஞ்சம் பேருக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். போராக இருக்கிறவங்க வந்து ஸ்கிப் பண்ணுங்கள். என்னென்ன பார்க்கணும், எங்கெங்கே இருக்கும் அப்படின்றது வந்து நான் டைம் ஸ்டாம்ப் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். இப்போ நம்ம சேனல் மானிட்டைசேஷன் ஆகலை. ஸோ அதில் டைம் ஸ்டாம்ப்பு அப்படி இப்படின்னு வருமானுக்கு வந்து தெரியல. எல்லாம் கட் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும் 1 by 1. எப்படி இருந்தாலும் பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஏதோ இருக்குங்க, பாருங்களேன். இந்த ஏரியா வந்து இவ்வளோ வண்டி இருக்குல்ல, சைலண்ட்டாக இருக்குதுங்க. டெட் சைலண்ட்டு, சத்தியமாக சொல்கிறேன், டெட் சைலண்ட்டு. பாருங்கள், யாருமே ஹார்ன் இல்லை. அந்த பைக்கு போகிறது மட்டும்தான் படபடான்னு போகுது. நான் எங்கே போகிறேன் அப்படின்னு வந்து எனக்கே தெரியல. சயாங் நான் கேள்விப்பட்டிருக்கேன். பையாங் என்னான்னு தெரியலையே. பையாங் காஃபியாம். அங்கெல்லாம் போய்ட்டு நான் இப்போ காஃபி குடிக்க பிளான் பண்ணல. அது கேஎல் டவர். ஆமாங்க, எனக்கு இப்போ தான் ஞாபகம் வருது, கேஎல் டவர். அது நான் வீடியோவில் வந்து சொல்லலை இல்லைங்களா, ஆஃப்டர்நூன் ஈவினிங் எல்லாம் காட்டும்போது. அது கேஎல் டவர் வந்து நல்லா பிரைட்டாக தெரியுது இங்கேருந்து. நம்ம இப்படிக்காக போனால் தான் அங்கே போக முடியணும்னு வந்து நினைக்கிறேன். நான் மேப் பார்க்கல. மேப் செக் பண்ணி ஆவாஸ் போட்டிருக்கு பாருங்கள். ஆவாஸ் அஞ்சிங். டேய், அவளும் ஆவாஸ் அஞ்சிங்னா நீயும் ஆவாஸ் அஞ்சிங்கிற. அந்த ஆவாஸ் அஞ்சிங்க்கு என்னடா அர்த்தம்? ஆவாஸ்னா ஜாக்கிரதையா, அஞ்சிங்னா நாயா. ஆவாஸ் அஞ்சிங்கிறத சேர்த்து சொல்லுங்க இப்போ. டேய் சப்பவாயா, நாய் ஜாக்கிரதை சிம்பிளா சொல்லியிருந்தீனா நான் அப்படிக்கா போயிருந்திருப்பேன், நீ இப்படிக்கா போயிருந்திருப்பேன். அதில் பார்த்துன்னு சொல்கிறத விட நான் வந்து நார்மலாக கொஞ்சம் வேர்ட்ஸ் வந்து கற்றுக்கிட்டேன் அப்படின்னு வந்து சொல்லலாம். லைக் ஹவ் ஆர் யூ, எப்படி இருக்கீங்க, என்ன பண்ணுறீங்க, இந்த மாதிரி சின்ன வேர்ட்ஸு. அப்புறம் தேங்க்யூ வந்து இந்தோனேஷியாவில் நேற்று கற்றுக்கிட்டேன். அங்கே போனால் டாக்ஸி டிரைவர்ஸ் அவங்களாம் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க கொஞ்சம் வேர்ட்ஸு. க்ரீமா காசே என்னவோ சொல்லிட்டு இருந்தானுங்களே. ஐயோ, என்னடா சொதப்பி விட்றியாடா, ஏன்டா இப்படி பண்ணுற அப்படின்ற மாதிரி இருக்குது எனக்கே அப்படி தான் இருக்குது. எல்லா இடத்துலையும் வாக்வே இல்லைங்க. இங்கே இந்த மாதிரி இடத்துல வந்து இந்த மாதிரி கோட்டை விட்டுட்டாங்கன்னா எப்படி நடக்கிறது பாருங்களேன். அப்புறம் அங்கேருந்து இருக்குது, இதெல்லாம் கோட்டை விட்டுட்டாங்க. வந்து பரிஸ்டோ காஃபி கூட இருக்குது. எப்பாடே நீங்கள் இங்கெல்லாம் நடக்க மாட்டிங்களா, நான் தான் தேவையில்லாமல் நடக்கிறேன்னா இல்லை நீங்கள் நடக்க மாட்டிங்களா அப்படின்னு வந்து தெரியல. வந்து க்ரீன் போட்டிருக்காங்க. இங்கேருந்து அந்த பக்கம் போக முடியாதுன்னு நினைக்கிறேன். இந்த பக்கம் மட்டும்தான் போக முடியும். இதுக்கு வந்து ரெட்டு தான் இருக்குது.
இருக்குது. பட் ஆனால் சம் பிளேசஸில் வந்து இல்லாததப்போ என்னன்னு வந்து பார்த்திங்கன்னா, ஐயோ இந்த ரோடு இல்லை போல், திரும்பி போகணும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. அந்த ஒரு சின்ன டவுட் இருக்குது. மலேசியான்றதால ப்ராப்ளம் இல்லை, சிங்கப்பூர் துபாய்னா மேபி ஃபைன் கிடைக்கிறதுக்கான சான்ஸ் இருந்திருக்கும். மலேசியா இந்தோனேஷியாலலாம் அது ப்ராப்ளமாக, அந்தளவுக்கு ப்ராப்ளமாக வந்து பார்க்க மாட்டாங்க. சரி, நாங்கள் இப்போ எங்கே போகிறேன்னு வந்து சத்தியமாக தெரியல. நான் அந்த ட்வின் டவர்ஸ் தான் போகணுமா, பெட்ரோனாஸ் டவர் தான் போகணுமா, இல்லை வந்து புக்கிட் பின்டாங் போகணுமான்றது வந்து எனக்கு தெரியல. நான் போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். எங்கே போகிறேன்னு வந்து ஒரு அன்னோன் தான், போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். நான் சின்ன சின்ன மவுண்டேஜஸ் போகிற வழியில் இன்ட்ரெஸ்டிங்காக தெரிஞ்சதுன்னா நான் உங்களுக்கு காட்டிகிட்டே வரேன் வாங்க. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சைனா செட்டப் மாதிரி போட்டிருக்காங்க. இந்த ஊர் பேர் என்ன, இந்த ஏரியா பேர் என்னன்னு வந்து தெரியல. கோலாலம்பூர்னு வச்சுக்கலாம், நம்ம அப்படியே வச்சுக்கலாம். பாருங்கள், இங்கேயும் நல்லா இருக்குது வைப்பு. கொஞ்சம் சிங்கப்பூர் வைப்பு கொடுக்கணும் வந்து சொல்லலாம். இதெல்லாம் சிங்கப்பூர் வைப்பு தான் கொடுக்கணும். பேங்க் எல்லாமே கொஞ்சம் வாய்ஸ் அப்படி இப்படி இருந்ததுன்னா மன்னிச்சுக்கோங்க. கோப்ரோ வந்து டிஜே வந்து ஆஃப் ஆகிடுச்சு. கோப்ரோ அப்படின்னு வந்து நான் சொல்லவே விரும்பலைங்க. இனிமேல் வாயில் கூட நான் எடுக்கணும்னு கூட விரும்பலை. என்னடா இப்படி சொல்கிறேன் அப்படின்னு வந்து கேட்காதீங்க. ஒன் ஆஃப் தி வேர்ஸ்ட் ஆக்ஷன் கேம்ஸ் அப்படின்னு வந்து சொல்லலாம். இவ்வளோ நேரம் எல்லாம் எனக்கு vlogging எடுத்துகிட்டே வர முடியாது. அது நீங்கள் இப்போ புதுசாக என்ன மாடல் லான்ச் ஆகிருக்குன்னு வந்து தெரில. நான் எல்லா வருஷமும் ரிலீஸ் ஆகும்போது வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி வச்சுருந்தேன். பட் ஆனால் ஆஃப்டர் யூஸிங் DJI டே அண்ட் நைட் டிஃப்ரெண்ட் வந்து எனக்கு கண்டிப்பாக தெரிஞ்சது வந்து நான் சொல்லுவேன். அந்தளவுக்கு டே அண்ட் நைட் வந்து டிஃப்ரெண்ட் வந்து எனக்கு தெரிஞ்சுது. அது வந்து ஹேங் ஆகாது. பேட்ரி வந்து செம்ம பேட்ரி, டியூரபிளான பேட்ரி. நான் வாங்கின ஆக்ஷன் 7 ஆக்ஷன் 8 நம்ம இருந்தது. ஆக்ஷன் 7 தான் நினைக்கிறேன். அது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பேட்ரி வந்து பல்ஜ் ஆகிடுச்சு. அது ஏன் பல்ஜ் ஆகிடுச்சுன்னு வந்து கேளுங்களேன். துபாயில் vlogs எடுத்தோம், இதே மாதிரி vlogs எடுத்துகிட்டே வந்தோம். vlogs எடுத்துகிட்டே வந்ததில் வந்து பல்ஜ் ஆகிடுச்சு, பேட்ரி வந்து ரொம்ப பல்ஜ் ஆகிடுச்சு அப்படின்னு வந்து சொல்லலாம். அது வந்து நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. சரி, ஒன்று தான் பல்ஜ் ஆகிடுச்சு, போயிட்டோம் அப்படின்னு வந்து பார்த்தா ரெண்டாவது பேட்ரி எடுத்து போடுறேன். ரெண்டாவது பேட்டரியும் அப்படி தான் ஆகுது. ஓவர் ஹீட்டிங் கண்டிஷன் அப்படின்னு வருது. ஒன்று இல்லைன்னா ஆஃப் ஆகிடணும், இல்லைன்னா வந்து ஒர்க் ஆகக்கூடாது. அது ஒன்றுமே இல்லாமல் இது பாட்டுக்கு இது பல்ஜாகி போயிடுச்சு. அப்புறம் வந்து நான் கேட்டேன், ஷாப்ஸில் வந்து கேட்டேன், சார் இதுக்கு வந்து செப்பரேட்டாக பேட்ரி வந்து சேல் பண்ணுறாங்க, அது கொடுக்குறப்பயே நார்மல் அந்த மாதிரி பேட்ரி கொடுக்கலாம்ல, அந்த டியூரபுளாக இருக்கிற பேட்ரி கொடுக்கலாம்ல. சரி, பேட்ரி போட்டு விடுங்க. பேட்ரி சரி இது மாதிரி சொல்லிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நான் பேட்ரி வந்து வாங்கிட்டேன். 4 பேட்ரி வாங்கினேன். கஷ்டப்பட்டு 4 பேட்ரி வாங்கினா 4த்தில் பேட்ரி வாங்கிட்டு நான் இதை என்ன பண்ணேன், யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். ஃபஸ்ட்டு ஒரு 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸ் நல்லா ஒர்க் ஆகிட்டு இருந்ததுங்க. அந்த பழைய பேட்ரிஸ் வச்சு பார்க்கும்போது இன்டோரில் கூட வாங்க, அதுவும் ஏசி இருந்து கூட வீடியோ வந்து அப்படியே கிராக் ஆகுது. நம்ம 4Kல ரெக்கார்ட் பண்ணிகிட்ருப்போம், ஒரு 3 மினிட்ஸ் 4 மினிட்ஸ் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருப்போம். சடனாக வந்து ஆஃப் ஆகிடுது, இல்லைன்னா க்ரீனாக அப்படியே வந்துடுது. என்னன்னு தெரியல, ஒரு கிளிச் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த கிளிச் மாதிரி வந்துடுது அப்படியே. DoubleTree by Hilton நம்ம துபாயில் தங்கியிருந்த ஒரு ஹோட்டல் தான் அப்படின்னு சொல்லலாம். அதுவான்னு வந்து தெரியல, அதே பிராண்டு தானா இல்லை டிஃப்ரெண்ட் பிராண்டா அப்படின்றது வந்து தெரியல. வந்து இன்டர்மார்க் மாலாம் பை பெவிலியன் ரிச் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. வந்து மெக்டானல்ட்ஸ் வந்து நீங்கள் பார்க்க முடியும். நான் இனிமேல் மெக்டானல்ட்ஸ் சாப்பிடணும்னு வந்து நினைக்கல. முடிஞ்ச அளவுக்கு நான் இங்கேருந்து டவர் உங்களுக்கு தெரியுதா, நான் இவ்வளோ நேரமாக அந்த பக்கம் எப்படி போகிறதுன்னு நினச்சிட்டு இருந்தேன்ல, பாருங்கள் எங்கேயுமே போடல, ஒரு இடத்துல கூட போடல. நிறைய பேர் வந்து கிராஸ் பண்ணிடுறாங்க, ஜம்ப் பண்ணி ஓடுறாங்க, அப்படி கூட இருக்குது. பட் ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக ஒரு ரிச்சாக ஒரு பிரிட்ஜு போட்டிருக்காங்க. இங்கேருந்து அப்படியே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பார்க்கு கூட இருக்குது. இங்கே பாருங்களேன், செம்மையாக இருக்குது. பசங்கள்லாம் வந்து ஸ்கேட்டிங் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க போல். நல்ல ப்ளசண்ட்டாக இருக்குங்க. ஏதோ இங்கே திரும்பி இங்கே வாக் பண்ணுறதுக்கு ஏரியா செப்பரேட்டாக
பைக்ஸும் கார்ஸும் போகிறதுக்கு வந்து ஒரு இது, பெடஸ்ட்ரியன் வாக் பண்ணுறதுக்கு ஒரு இது. நம்ம சென்னை பார்க்ஸ்லேயும் இதெல்லாம் பார்க்க முடியும்னு வந்து சொல்லுவீங்க. ஆமாம், பார்க்கில் தவிர வேறு எங்கேயும் பார்க்க முடியாது. ரோட்டில் எங்கேயாவது பார்க்க முடியுதா? பார்க்க முடியாது. ஏன்னா இந்த ஃபிட்னஸ் அப்படின்னு வந்து இருக்குல்ல, பீக் ஃபிட்னஸ், இங்கேயும் வந்து நான் ஒன்று பார்த்தேன், பம்ப் அப்படின்னு சொல்லிட்டு, பம்பப்பா சம்திங் வந்து பார்த்தேன் நான். அது பார்த்தப்போ வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா லைக் செம்மையாக இருக்குங்க. ஒரு ஜிம்மும் பில்டிங் வந்து சூப்பராக பண்ணி வச்சுருக்காங்க. பார்க்குறதுக்கு வந்து பில்டிங்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப ப்ரீமியமாக, ரொம்ப இன்னும் கொஞ்சம் மலேசியா கிடையாதுடா, இன்னமும் கொஞ்சம் நல்லா ரிச்சாக இருக்கிற கண்ட்ரிஸ்க்கு வந்துட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குது. அந்த ஜிம்மு மட்டும் பார்க்குறதுக்கே, அந்த பில்டிங்ஸ், ஜிம்மோட பில்டிங்ஸே அது மாதிரி கொடுத்துருக்காங்க. மற்ற பில்டிங்ஸ் எல்லாம் பேங்க்கோடது அது இதுன்னு சொல்லிட்டு தான் இருக்குது. பட் ஆனால் ஜிம்ஸ் எல்லாம் வந்து அப்படி கொடுக்கும்போது நமக்கும் பார்க்குறதுக்கு ஒரு இதுவாக இருக்குது. மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பப்போ என்னமோ வச்சுருக்குறாங்க. இதெல்லாம் ஆஃபீஸ் பில்டிங்ஸ் தான் எல்லாமே. இது பேங்க்கோடது, இந்த ஏதோ சம்திங் ஜாப்பனீஸ் இல்லை, சைனா, பேங்க் ஆஃப் சைனாவா பாருங்கள். நல்லா இருக்குது, வைப்பாக இருக்குங்க இந்த பிளேஸு. நான் சொன்ன பார்க்கு. நம்ம அந்த பிரிட்ஜில் இருந்து தான் வந்தோம். இப்படி போகலாமா, இப்படி போகக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அதுவும் அங்கே இருக்குது. அதுதான் நம்மளாக இருந்தால் என்ன பண்ணியிருப்போம், இப்படியே போயிருப்போம். அப்படி போகாதீங்கடா, அதோ இப்படி ஒரு வழி போட்டு வச்சுருக்கோம் அப்படின்னு போட்டுருக்கோம். Keep those hands up for tonight again. Even in another lifetime, find me then, and let's do tonight again. Even in another lifetime, find me then, and let's do it tonight again. Even in another lifetime, find me then, and let's do tonight again. One more dance and I might just fall in love. I know the DJ and I love this song. வந்து புக்கிட் பின்டாங் வந்து ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணேங்க. மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா நான் அதோ இந்த சூர்யா கேஎல்சிசிவா இது மட்டும் கொஞ்சம் சும்மா அப்படி உள்ளே போனேன், வந்துட்டேன். மோஸ்ட்லி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் இன்றைக்கி படுத்து தூங்குறது தான் இருந்தது பிளானு. காலையிலேருந்து தூங்கலை, காலையிலேருந்து இல்லை, நேற்று காலையில் 5 மணிக்கு எழுந்தது. இது வரைக்கும் தூங்குனது பார்த்திங்கன்னா, டோட்டலாக சொல்கிறேன், இப்போது ஆஸ் ஆஃப் நவ் வரைக்கும் தூங்குனது பார்த்திங்கன்னா ஒரு 1 hour இருக்கும் டோட்டலாகவே. அதுக்கு மேலே நான் தூங்கலை ஃபுல்லாக. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹோட்டலுக்கு தான் போகிறோம். நாளைக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா பாத்தூர் கேவ்ஸ் போகலாம். பாத்தூர் கேவ்ஸ் அதெல்லாம் முடிச்சுக்கலாம், அந்த பக்கம் முடிச்சுக்கலாம். நம்ம இங்கேயே சுற்றிக்கலாம். அந்த பக்கம் என்ன பாத்தூர் கேவ்ஸ் இருக்குது, அப்புறம் கேபிள் கார் இருக்குது. அதெல்லாம் வந்து நாளைக்கு முடிச்சிடலாம் அப்படின்னு இருக்கிறோம். நாளைக்கு நம்மளோட பிளான் வந்து அங்கே தான். நாளைக்கு நம்ம பாத்தூர் கேவ்ஸ் போகலாம். ஸோ இன்றைக்கி வீடியோ வந்து அவ்வளோதான். நம்ம கேஎல்சிசி வந்து போகணும், கொஞ்சமாக எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா
புக்கிட் பின்டாங்கு போனோம். ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணல. நான் சுத்தமாக புக்கிட் பின்டாங்குள்ளேயே போகல. ஜஸ்ட் அங்கங்கே அந்த எம்ஆர்டி கிட்ட இருந்து அந்த பக்கமாக தான் போனேன். அது நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு சொல்ல. நம்ம வந்து இது வந்து வரலாம், இந்த பிளேசஸ் எல்லாம் வரலாம். நான் இன்னைக்கு வந்து இங்கே வர மாதிரி பிளானே கிடையாது. சுத்தமாக இன்றைக்கி வர மாதிரியே பிளான் கிடையாது. ரூமில் தான் இருக்கணும். பட் ஆனால் ஏதோ ஒரு வீடியோ எடுக்கணும், நம்ம எப்படியும் சும்மா தான் இருக்கிறோம், கொஞ்சம் ஃபீலிங் வெல் அப்படின்றதால தான் நம்ம வந்து வந்தது. ஸோ இங்கே பார்த்தீங்களா, தெரியுதா? இதுதான் நம்ம பேக்ரவுண்டில் தெரியுதுதான் பாருங்க. இங்கேருந்து எப்படி தெரியுது தெரியல. ஜூம் அவுட் பண்ணால் தான் தெரியுது. நல்லா ஜூம் அவுட்டில் வந்து நானும் தெரியுதா வந்து பார்த்துக்கிறேன். தெரியுதுண்ணா. ஸோ அதுதான் உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு வந்து நம்புகிறேன். கொஞ்சம் ஃபுட் பாய்சனிங் சுச்சுவேஷனாக இருந்தால் கூட டேப்லெட்ஸ் அப்படி இப்படி போட்டு சுச்சுவேஷனை வந்து கண்ட்ரோல் பண்ணி இதுக்காக வீடியோஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ அதுக்காக எனக்கு ஒரு சின்ன சப்போர்ட்னா கேஷ் எல்லாம் கொடுங்க அப்படின்னு நான் கேட்கல. மறுபடியும் சொல்கிறேன், சப்போர்ட்னா ஒரு லைக்கு, ஷேரு, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் இன்னொரு வீடியோவில் நான் உங்களை எல்லாரையும் மீண்டும் சந்திக்கிறேன். அன்டில் தென் சைனிங் ஆஃப். டேக் கேர். பாய்.